ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம். இப்போது விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மேம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? ஸோ விருச்சிகத்துக்கு வந்திருக்க கார்ட்ஸ். ஸோ விருச்சிகத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு புதிய தொடக்கங்கள், முதலீடுகள், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நகையில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நகை வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் செய்யணும்னா தாராளமாக இந்த மாதம் அதற்கான தொடக்கத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது லக்ஷ்மி தேவி இவங்களுடைய அருளால் இவங்களை தொட்டு வழிபட்டுட்டு அப்புறம் அந்த காரியங்கள்லாம் எடுக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த பிரார்த்தம் கிடைக்கும், நல்ல வரன்கள் வரும். சில பேரோட வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் அதெல்லாம் ஏற்பாடுகள் நடைபெறும். இந்த ஜனவரி மாதம் அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்கிறாங்கன்னா 4 மாதம் கழித்து செய்ய போகிறத இந்த மாதம் தொடங்குறாங்கன்னா ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 4ஆவது மாதம் அந்த மெயின் ஃபங்க்ஷன் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதம் அதற்கான ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் கோவில் சார்ந்த விஷயங்கள், விழாக்கள் எல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் கலந்துக்கும் போது இன்னும் அவங்களுடைய சர்க்கிள் பெருசாகிறது அண்ட் மனதுக்கு நெருக்கமானவங்களுடைய அந்த தொடர்புகள் கிடைக்கிறது, அவங்கள மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய பார்ட்னர் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அது பண்ணாத போது இவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அவங்களாலே ஏற்படும். அப்படி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் அவங்க சுமூகமாக அதிலேருந்து எப்படியாவது ரொட்டீன் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களுடைய துணை இல்லை காதல் துணை இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். சரி, அந்த மாதிரியான மைனஸ் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணோன்னா என்ன மேம் பண்ணணும்? ஸோ அவாய்ட் பண்ணோன்னா இவங்க அதுலேருந்து தப்பிக்க பார்க்கக்கூடாது, தப்பிச்சு ஓடணும், விலகணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படி எப்போல்லாம் தப்பிக்க பார்க்குறாங்களோ அதை இவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட செய்ய முடியலன்னா கூட அதை சொல்லி புரிய வைக்க பார்க்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா பெரிய விஷயங்களை செய்யலைனாலும் அவங்க அதுலேருந்து தப்பிச்சிடலாம் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து. ஸோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், காதல் திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு குடும்பத்தோடு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கல்யாண வீட்டுக்கு போகலாம் அண்ட் கோவில் ஃபங்க்ஷன், கோவில் விழாக்கள் அதுக்கு போகலாம், கல்யாண வீட்டுக்கு போகலாம். இதை குடும்பத்தோடு அவங்க அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரியான விழாக்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் அண்ட் அவங்களுக்கும் அந்த ஒரு நன்மைகள், பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். சிறப்பு மேம். விருச்சிக ராசிக்கான நட்சத்திரங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஓ முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. விருச்சிக ராசினாலே முதல்ல விசாக நட்சத்திரம் தான். ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு என்ன முருகர் மெசேஜ்? ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். விசாக நட்சத்திரம் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, வெள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் அவங்களுக்கு அன்புக்குரியவங்க, அவங்களுக்கானவங்க நிச்சயமாக அவங்கள தேடி வருவாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக தேடி வந்தே தீருவாங்க. ஸோ அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையும், மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களோட ஜாயின் பண்ணுவாங்க. அது துணையாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஸோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம். இந்த பார்ட்னர் தான் எனக்கு நல்லா இருக்குமே இந்த டைமில் அப்படின்னு மனசுக்கு பிடிச்சவங்க, அவங்களோட அன்புக்குரியவர்கள் கண்டிப்பாக அது சேருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதியான நபராக இவங்க மாறிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும், இவங்கக்கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதற்கு தகுதியான நபர்களாக இவங்க மாற ஆரம்பிச்சிட்டாலே
அது சீக்கிரமே இவங்க எவ்வளோ சீக்கிரம் மாறுறாங்களோ, எவ்வளோ சீக்கிரம் அந்த நிலையை உயர்த்திக்கிறாங்களோ, அவ்வளோ சீக்கிரம் முருகர் அவங்களோட கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்றது முருகர் இங்கே ஒரு வாக்குறுதியாகவே அவங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குது, சில விஷயங்களை மட்டும் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அனுஷம் நட்சத்திரத்துக்கு முருகர் மெசேஜ் என்ன? ஸோ அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். அனுஷ நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு வெற்றி வேலப்ப முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்ற போது, ஏன்னா வெற்றி வேலப்ப முருகர் தான் இவங்களுக்கு மெசேஜாக கொடுக்க வந்திருக்காரு. இவர் கொடுக்கறது முதலும் நானே முடிவும் நானே. அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அத்தியாயங்கள் தொடங்கினாலும் அது முடிஞ்சாலும் முடிவுக்கு வந்திருந்தாலும் அதற்கு எல்லாமே முருகர் தான் வந்து காரணம். ஏன்னா அதுக்கான ஒரு சூட்சுமம் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் எதுவும் முடிஞ்சிருச்சு இல்லை கிடைச்சிருச்சு, அப்போ கிடைச்சிருச்சுன்னா வந்து நம்ம தான் எல்லாமே அப்படின்றது இல்லை, அதுக்கும் மேலே நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை, அதற்கும் மேலே விஷயங்கள் நிறைய இருக்குது, கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி பறந்து விரிந்து கிடக்கு. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு முடிவாக இருக்கட்டும் தொடக்கமாக இருக்கட்டும் எதுவுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே இது மாறி மாறி வந்து போகக்கூடிய ஒன்று. மாறாதது ஒன்று மட்டும்னா அது முருகருடைய ஒரு அருள் அன்பு மட்டும்தான். ஸோ அப்போது இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரகாசமான வாழ்க்கை வேணும், என்ன வந்து போனாலும் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமானதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிவேல் இப்போ முருகரை இவங்க வழிபட நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் மின்னும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜ் என்னவா மேம் இருக்கும்? ஸோ கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் மெசேஜ். கேட்டை நட்சத்திரம் இவங்க வந்து இந்த மாதம் முழுவதும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் திருவுருவ படங்களையோ முருகர் சிலைகளையோ வச்சு வழிபடுறது. ஸோ நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா சில கோவிலில் வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார், ஆனால் பல கோவிலில் வந்து முருகர் மட்டும் இருப்பார், உற்சவ மூர்த்தியாக வந்து வள்ளி தெய்வானை முருகர் இருப்பார். ஸோ அந்த உற்சவ மூர்த்தியை வந்து இவங்க இந்த மாதம் முழுவதும் வழிபடணும். கோவில்களுக்கு போயிட்டு அங்கே நின்று ஒரு பூஜை செய்கிறதோ ஒரு அபிஷேகம் பண்ணுறதோ அபிஷேகத்தில் கலந்துக்கிறதோ இந்த மாதிரி அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை இவங்க ஃபாலோ பண்ணும் போது இவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்தடையும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ முருகரை மட்டும் வழிபடாமல் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட தான் இவங்களுக்கு எல்லாமே தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை இந்த மாதத்துலேருந்தே அவங்க வந்து தொடங்க ஆரம்பிச்சிடணும் அந்த வழிபாடு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. விருச்சிக ராசிக்கான நட்சத்திரம். ஸோ விருச்சிக ராசிக்கான பொது பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திரத்தோட முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக சிறப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் முருக பக்தரா? உங்களுக்கு முருகரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.